வணக்கம். ம். கொஞ்சம் அது சத்தத்தை உங்களுது பழனிவேல் இங்க கொஞ்சம் சத்தத்தை குறைங்க உங்களுது. கொஞ்சம் குறைச்சு பாருங்க. நான் பேசுறது கேக்குதா? ஆ, குறைஞ்சிருச்சு. அவங்க இந்த கரகரை போயிடுச்சு. ஆ, நான் பேசுற சண்முக தேவி கேக்குதா? அவங்க எதுவும் கேட்கல கேக்குதுங்க எடுத்துக்கிட்டு. கேக்குதுங்க ஐயா, நல்லா கேக்குதுங்க. சரி சரி சரி. இப்போ இப்போ அந்த ரெண்டாம் பாடத்துல அடுத்தது ரெண்டாம் பாடத்தை புத்தகம் வச்சிருக்கிறீங்களா? ஏன் புத்தகம் வச்சிருக்கேன். புத்தகம் உங்ககிட்ட இருக்கா? பள்ளிமேட்டு புத்தகம் இருக்கா? இல்ல. சரி, ரெண்டாம் பாடத்துல நம்ம என்ன ரைட் பழனிவேல் உற்ற என்ற சொல்லுங்க. அடுத்த ரெண்டாம் பாடத்துல அடுத்த அடுத்த பகுதி தண்டாயுதம் அதை பத்தி இந்த ஒரு பக்கம் படிச்சுட்டு கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க. நீங்க பாடம் நடத்துற மாதிரி நடத்துங்க. இது நீங்க பாடம் நடத்துறீங்க, இது சண்முக தேவி பாடம் நடத்துற மாதிரி சொல்லி அது ஒரே பக்கத்துல முடிச்சுக்கலாம். ம் சரிங்க. ம் தண்டாயுதமும் திரிசூலமும் விழத்தாக்கி உன்னை திண்டாட வெட்டி விழ விடுவேன் செந்தில் வேலனுக்கு தொண்டாகிய என் அவிரோத ஞான சுடர்வாள் கண்டாயடா அந்தகா வந்துபார் சற்றன் கை கெட்டவே அப்படின்னு யமனையே எதிர்த்து பாடியிருக்காங்க. இந்த பரிணாம வளர்ச்சி யோக முறைக்கு போனோம்னா யமனையே எதிர்க்கலாம்ங்கிறத சொல்றாங்க. அது ஒத்து போகுது. அதாவது அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காரு? உற்றநோய் நோன்றல் உயிருக்கு ஊறுகன் அந்த அந்த உற்றநோய் நோன்றல் உயிருக்கு ஊறுகன் செய்யாமை அற்றை தாபத்திற்கு உருன்னு சொல்றாரு இல்லையா? உற்றனால பிறவி துன்பம் அந்த நோயை எதிர்க்க முடியும் அப்படின்னா தன்னுடைய உயிருக்கும் தீங்கு செய்யக்கூடாது. என்னது? எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாதேங்க. இப்போ எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாத இந்த குரல் மாதிரி வேற யார் சொல்லியிருக்கான்னு பார்த்தா, இப்ப இது பார்த்தா அருணகிரிநாதர் ஒரு பாடல் நினைக்கிறேன். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் எந்த உயிருக்கும் தீங்கு செய்யல, அப்படி இருக்கிறப்ப யமன் எப்படி வர முடியும்? நான் எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாதவன், அப்படி இருக்கிறப்ப யமன் நீ எப்படி வர முடியும் அப்படின்னு யமனை எதிர்த்து பாடுகின்ற மாதிரி அந்த இந்த பாடல். இது ஒரு சித்தர் பாடல். யாரு? அருணகிரிநாதர் பாடல். சரி, அடுத்தது இது நாம புரிஞ்சுக்கணும். அதாவது யமனை எதிர்க்க முடியும் அர்த்தம். யமனை எதிர்க்கும் வல்லமை உண்டுங்க இந்த கலை கத்துக்கிட்டோம்னா. ஆமா, அது அந்த பசிதாகம்ங்கிறது ஒண்ணுமே இல்லை. இத்து போன பசிதாகத்தை ஒண்ணுமே இல்லை. ரொம்ப சிம்பிள். இத்து போன கேவலமான எதுக்கும் மரியாதை இல்லாத இந்த பசிதாகத்தை கட்டுப்படுத்துறத பெரிய தவம்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதை செய்யாம நம்ம மருத்துவம் அதாவது உணவு பழக்கத்தினால் அது தூண்டப்படுகிறது, அது வேற. உணவு பழக்கத்தினால் உணவு பழக்கத்தினால் எல்லாமே கெட்டு போகுது. குறிப்பா ரெண்டு. சரியா? அப்ப யமனை வெல்லணும்னா நம்ம குறைஞ்சபட்சம் உணவு பழக்கத்தை குறைச்சிக்கிட்டே போனோம்னா அந்த ஜீரணீர் அதுக்கு தகுந்த மாதிரி சுரக்க ஆரம்பிச்சிருது. அதுக்கு தகுந்த மாதிரி குறைவா சுரக்க ஆரம்பிச்சு கடைசியில் நின்றுதுங்க, அமைதி அடைஞ்சிருது. அடுத்தது இது அடுத்தது அடுத்து அடுத்தது அடுத்து படி. என்பது யமனை எதிர்த்து ஒரு புலவர் பாடிய பழம்பாடல். இதில் அவிரோத ஞானம் என்ற வார்த்தை வருகிறது. அதன் பொருள் எந்த மீதும் விரோதம் பாராட்டாத அறிவு என்பதாகும். இந்த தொடர் உயிர்க்கு உருகன் செய்யாமை என்ற சொற்களோடு ஒத்து இருப்பது கவனத்திற்குரியது. மிகவும் சரி. எப்படி பசியை வெல்லுவது என்று நீங்கள் எல்லோரும் கேட்கிறீர்கள். இதற்கும் திருவள்ளுவரே மிகவும் அருமையாக பதில் சொல்லுகிறார். மிகினும் குறையினும் செய்யும் நூலோர் வழி முதலாய் எண்ணிய மூன்று. இது மருந்து என்ற அத்தியாயத்தில் முதலாவது குறள். நண்பர்களே, நான் உங்களிடம் என்னிடம் 50 பைசாவும் இல்லை, 1 ரூபாயும் இல்லை என்று கூறுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். என்னிடம் பணமே இல்லை பொருள். நீங்கள் கணக்கு போட்டு என்னிடம் 75 பைசா இருக்க வேண்டும் என்று கூறினால் அது நியாயம் அல்ல. அப்போ 1 ரூபாயும் இல்ல, 50 பைசா இல்லைன்னு சொன்னா பணமே இல்லைன்னு சொல்லணுங்க. அதை விட்டு போட்டு சில பேர் கேட்கறோம் இல்லைங்க, அப்ப 75 குதர்க்கமா யோசிக்கிறோம் இல்லைங்க, அது கூடாதுங்கிறாங்க. அப்ப இல்லைன்னு தான் அர்த்தம்னு சொல்ல வர்றாங்க. சரிங்க. அப்போ அந்த ஜீரணநீர் சுரந்தாலே நோய் செய்யுங்கிறாங்க ஐயா. குறைவாவும் வேண்டாம், அதிகமாவும் வேண்டாம், அமைதிப்படுத்துறத சரின்னு சொல்ல வர்றாங்க. அதேதான். அருமை அருமை. நூலோர் வழி முதலா எண்ணிய மூன்று என்ற சொற்களில் கருத்து வித்தியாசம் இல்லை. வாதம், பித்தம், சிலேத்துமம் என்ற ஜீரண நீர்களை குறிக்கும். மிகினும் குறையினும் செய்யும் என்றால் அவை சுரந்தாலே நோய் செய்யும் என்று பொருள். இந்த சுரந்தாலே நோய் செய்யுதுங்க. அதை அமைதிப்படுத்தி போயிட வேண்டியதானுங்க.
அது வளர்ச்சிங்க. 7ஆம் அறிவுக்கு அது சரிங்க. அதுதான். நாம போட்டுக்கிட்டே இருந்தா 5ஆம் நிலையிலேயே இருந்துட்டு இருக்கிறோம். கீழ் நிலையிலேயே இருக்கிறோம்னு அர்த்தம்ங்க. அப்ப நிரந்தர நோயாளியா வேற இருக்கிறோம். என்னது? நோயாளிங்க. இத கற்றும் பயன் இல்லைன்னு அர்த்தம்ங்க. இப்ப நாங்க அந்த நிலைக்கு வரலைன்னா, இத தெரிஞ்சிருந்தும் அத பயன்படுத்தலைன்னா என்ன எத்தனை கோ பண்றது? எத்தனை கோடி என்ன? எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தேற முடியாது. எத்தனை கோடி செலவுனாலும் தேற முடியாது. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தேற முடியாது. நோயற்ற ஆமா. வாழ்வே குறைவற்ற செல்வத்துக்கு அடிப்படை தெரிந்தும் செய்யாமல் போனால் நம்ம எந்த பிரயோஜனமும் இல்லை. உண்மை ஆமாங்க. தெரிந்தும், அத உண்மை தெரிந்தும் அதாவது என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, இது வந்து 100 விழுக்காடு நீங்க செய்யணும்னு அவசியம் இல்ல. இது ஒரு படிநிலை. என்னது? இது ஒரு படிநிலை. படிநிலை. அவ்வளவுதான். 100 இது விழுக்காடு செய்யணுங்க. ஆன்ம விடுதலை வரைக்கும் கொண்டு போகுது. ஏனுங்க ஏன்? இல்லைன்னா சுழற்சியில வந்துகிட்டே இருக்கணுங்க. திரும்ப திரும்ப இறந்து, பிறந்து சுழற்சிக்கு போயிட்டே இருக்கணும் இல்லீங்களா? இத ஆமா. அமைதிப்படுத்தி அந்த முக்தி அடைஞ்சிட்டோம்னா, இந்த பிறவியோட போதுங்க. அப்படித்தானங்க? அந்த நிலைக்கும் கொண்டு போகுதுங்க. அதுதான் இயற்கையினுடைய நோக்கமே இருக்குது. அதுதான் இயற்கை நோக்கம். வேற நோக்கமே ஒண்ணுமே அதுதாங்க. இல்ல. ஆமாங்க. இப்ப நீங்க இத இல்லைன்னா விட்டுட்டு அதேதான். சரி. ஜென்ம எடுத்துட்டே சொல். இருக்கணுங்க. அப்படித்தான் அப்படித்தான் கிழக்கு நாட்டு சித்தாந்தம் சொல்லுகிறது. கிழக்கு நாட்டு அப்படி சொல்றாங்கம்மா. ஆ அத நம்புறவங்க நம்பட்டும், நம்பாம போறவங்க போகட்டும். நம்ம என்ன பண்ணோம்னா, அது அப்படியே நம்புறவங்க நம்பட்டும், நம்பாதவங்க இருக்கட்டும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நமக்கு வந்து ஆரோக்கியமா இருக்கணும்னா செஞ்சே ஆகணுங்கிறது இயற்கை. இயற்கை ஏன் இப்போ சுத்தப்படுத்தினா நோய் நல்லா ஆகுது, சுத்தப்படுத்தலைன்னா நோய் வருது. அப்ப இதுல இருந்து இயற்கை ரகசியத்தை புரிஞ்சிட்டோமே இல்லையா? ஆமாங்க, ஆமாங்க, ஆமாங்க. அப்ப இயற்கை இலவசமா ஆற்றல் வடிவில் வச்சிருக்குது. இங்கதான் இயற்கை உணவு என்பது வேறு, இயற்கை ஆற்றல் என்பது வேறு. சரிங்க. அதனாலதான் எல்லாத்துக்கும் ஆற்றல் சமமா கொடுக்குது. ஆற்றல் வந்து அதாவது சொல்றாங்கல்ல, கடவுள் எல்லாருக்கும் மாறி வழங்குறாருங்கிறது ஒரு ஒண்ணும் இல்ல. பொதுவா எனர்ஜி, அதாவது ஆற்றல் வடிவத்துலதான் இருக்கு. சரிங்க. இப்ப இத சொல்றதுக்கு தைரியம் இல்ல. யாருக்கு இல்ல? மேற்கு நாட்டு விஞ்ஞானத்துக்கு கிடையாது. கிடையாதுங்க. அவன் இதுல உட்காந்துருக்கிறான், அந்த திடப்பொருள்லயே உட்காந்துருக்கான். அந்த கிளாசிக்கல் பழைய விஞ்ஞானம், கிளாசிக்கல் சயின்ஸ்ல நாம சொல்றது குவாண்டம் சயின்ஸ், அதாவது எனர்ஜி நேரடியா உறிஞ்சுக்கிறது. எப்படி? உறிஞ்சிக்கலாங்க. இத நாம சொல்றான். அப்ப நாம நிரூபிச்சாகணும். அப்படின்னா நம்ம நோயற்ற வாழ்வு வாழ்ந்து காட்டணும். சரி. நாம ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. உணவு பழக்கத்தை குறைச்சிக்கிறேன், வேற ஒண்ணுமே இல்ல. உணவு பழக்கத்தை குறைத்துக் கொள்கிறோம், வேற ஒண்ணுமே இல்ல. இதுக்கேப்பா இந்த பயக்கிறாங்க எல்லாருமே. என்னது? ஆமாங்க, ஆமாங்க. என்னடா கொடுமையா இருக்கு. உணவு பழக்கத்தை குறைச்சிக்கிறதுக்கு என்னப்பா பயம்? அது என்ன அதுக்கு வலிக்குதுன்னு கேட்க. ருசியில மயங்கி கிடக்குறதானுங்க. சரி, ருசிக்கு தான் கொஞ்சம் தின்னுட்டு சரி சரி, ருசிக்கு தான் தின்னுட்டு மறுபடியும் சுத்தப்படுத்து. இப்ப ருசிக்கு யாரு? ருசிங்கிறது ஆமாங்க. ருசிக்கு அதுக்கு தின்னி அதுக்காக வரணும் இல்ல. ஆமாங்க. அதுக்குனாச்சும் வரணும். அப்ப இந்த நான் என்ன சொல்றேன்னா, அப்ப இந்த புலன்களை இப்ப உணவு பழக்கத்தினால், இப்ப உணவை பத்தி பேசுறது என்பது வேறுங்க, உணவு பழக்கம் என்பது வேறு. அப்படி புரிச்சுங்க. உணவு இருக்கட்டும், உணவு ஒரு பக்கம் இருக்கட்டும். உணவு பழக்கத்தினால் ரத்தம் கெட்டு போகிறது என்று எந்த மருத்துவரும் சொல்வதே இல்லை. ஏன்னா அவன் உணவு பழக்கத்தில் இருக்கிறான். அதான் விஷயம். அவன் உணவு பழக்கத்தில் இருக்கிறான். இதுதான் முக்கியமானதுங்க. உணவு சாப்பிட்டாவே ரத்தம் கெடுதுன்னா அப்புறம் ஏன்டா சாப்பிடுறன்ற கேள்வி வரணுமா இல்லையா? அங்க வருது. ரத்தம் சுத்தமாவுன்னு சொல்றான் வந்துட்டு, நீ சாப்பிட்டா கெட்டு போகுதுன்னு தெரியுது, அப்புறம் ஏன் நீ அதை சாப்பிடுற? இல்ல, நீங்க பிளட் ரிப்போர்ட் எடுக்க, இதுக்கு உதாரணம் பிளட் ரிப்போர்ட். நீ உதாரணம் இதுக்கு பிளட் ரிப்போர்ட். பிளட் ரிப்போர்ட் எடுக்கிற அப்படின்னு சொல்லுவான், சாப்பிடறதுக்கு முன்னாடி வாங்க, சாப்பிட்டு பின்னாடி வாங்கங்கிற. அடேங்கப்பா, காசு வாங்குறது. அப்ப நீங்க கேள்வி கேட்டிருக்கணும். அப்ப கேட்கணும், ஏனுங்க சாப்பாட்டுக்கு முன்னாடி வந்த, சாப்பிடாம வந்தா ரத்தம் நல்லா இருக்குதுன்னு சொல்றீங்க, சாப்பிட்டு வந்த ரத்தம் கெட்டு போன்னு சொல்றீங்க. என்னங்க அவனே கேட்கற, பிஃபோர் ஃபாஸ்டிங் ஆஃப்டர் ஃபாஸ்டிங் பிளட் டெஸ்ட். இல்ல அவன் அப்படி கேட்க மாட்டான். பிளட் எடுக்கிறவன் நீ கேள்வியே கேட்டாலும் இல்ல, அப்ப கிருமி எப்படி இருக்குன்னு பாப்போம், அதுக்கப்புறம் கிருமி எப்படி இருக்குன்னு பாப்போம், அப்படிதான் சொல்லுவான். அவன் ரத்தம் சுத்தமா சொல்ல மாட்டான். சரி, அவன் சொல்ல மாட்டான். கரெக்டா புரிஞ்சுட்டீங்க. இப்ப நீங்க ஒரு இன்ஜினியரா இருக்கட்டும், லாயரா இருக்கட்டும், ஜட்ஜா இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கட்டும். இயற்கைக்கு முன்னாடி தூசு தான். இயற்கைக்கு நம்மள ஒரு தூசு. ஆமா, ஒண்ணு கிடையாது. இயற்கை புரிஞ்சுக்கலன்னா யாரா இருந்தா என்ன? ஆமா. ஐன்ஸ்டீன் அவர்கள் கடைசி நேரத்துல மருத்துவர்கள் சொல்றாங்க, ஐன்ஸ்டீன் ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஏன்னா அவரு சாதாரண வாழ்க்கை வாழ்றவர் தானே. அப்ப அந்த லிவர் கெட்டு போகுதுங்க, லிவர் டேமேஜ் ஆயிடுது. லிவர் ஈரல் கெட்டு போச்சு, குடல் புண்ணு வந்துருச்சு. குடல் புண்ணு வந்துட்டாவே அவர் நாத்தம்,
குடல் புண்ணு சுருங்கி போச்சு. லிவர் ஃபேட்டி லிவர் வந்துருச்சு. ஃபேட்டி லிவர்னா கல்லு, லிவர் கெட்டு போச்சு. அப்போ மருந்து அவங்க ஹலோ, சொல்லுங்க. அப்படியா? சரி. இப்ப அவர் சொல்ற மருத்துவர்கள் சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, அவருக்கு நம்பிக்கை போயிடுச்சு. மருத்துவர் என்ன சொல்ல ஸ்டீராய்டு தான் கொடுப்பாங்க. யாரு மருத்துவர்கள்? மருத்துவர்னா என்ன தெரியுமா அர்த்தம்? மருந்தை கொடுக்குறவங்க. மருத்துவர்னா மருந்தை கொடுக்குறவங்க தான். நோயை குணமாக்க முடியாது. ஃபேட்டி லிவர் கல்லீரல் கெட்டு போச்சுன்னா அதெல்லாம் முடியவே முடியாது. இன்னைக்கு யாரும் கல்லீரல் வெட்டி எடுத்துருவாங்க. அப்புறம் அது வெட்டி எடுத்துட்டே இருந்தா அது செயல்பாடு போயிட்டே இருக்கு. என்ன கல்லீரல் என்னன்னு கேட்டீங்கன்னா, மஞ்சளா ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான். திருப்பி ரிகவரி பண்ண ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கான உணவு பழக்கம் என்ன? திருப்பி திருப்பி உணவு பழக்கம் போட்டே இருப்பீங்க. திருப்பி திருப்பி போட்டே இருக்கிறதாங்க. அப்ப போட்டே இருந்தா கல்லீரல் வேலை செய்யணும். அப்புறம் கல்லீரல் வேலை செய்ய மாட்டேங்குது. ரெண்டாவதுங்க, இந்த குடல் புண்ணு வந்துட்டாவே கும்முன்னு ஆயிருங்க. என்னமே பண்ண முடியாது. கும்முன்னு ஆயிரும். அப்ப அவர் என்ன சொல்றாரு? இல்ல, நான் வாழ்ந்தது போதுன்ட்டாரு அவரு. ஏன்னா போதும், நீங்க என்னை வந்து மருந்து கொடுத்து இந்த இந்த இது எனக்கு வந்து வாழ்க்கையை வந்து பிடிக்கலன்ட்டாரு. மருந்தே தவிர்த்துட்டாரு. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேல மருந்து வேலை செய்யுதுன்னு இவருக்கே புரிஞ்சு போட்டு, என்ன ஏதுன்னு மருந்து கொடுக்குறீங்க அப்படின்னு அவரே புரிஞ்சுக்கிட்டு மருந்து வேணான்ட்டாரு. சில பேர் பழைய ஆளுகள்லாம் பாத்தீங்கன்னா, என்னையெல்லாம் கூட்டிட்டு போகாதீங்க அப்படின்ட்டுருவாங்க. என்னது? என்னையெல்லாம் கூட அந்த காலத்துல பெருசெல்லாம் சொல்லுவாங்க. நம்மள எல்லாம் என்ன வயசு 80 ஆயிரத்தி 90 ஆயிட்டு போச்சு, என்னையெல்லாம் கூட்டிட்டு போகாதீங்க, இப்படியே இருந்துக்கிறீங்க, அப்படியே இருந்துட்டு போயிடுவாங்க. அதுதான் உண்மை. அது சரியும் கூட. ஏனுங்க? சரியும். ஆமா ஆமா, சரி. எதுக்கு போய் ரிப்பேர் போய் என்ன ரிப்பேர் ஆக போறது இல்லைங்க. ரிப்பேர் ஆகவே ஆகாது. ஒரு 90 வயசு ஆளுக்கு ஒரு கடுமையான புற்றுநோயோ அல்லது சக்கரை நோய் வந்துட்டா எப்படி அதே நோய் குணமாக்க முடியாத நோயினாச்சு. 10 நோய்கள் குணமாக்க முடியாத நோய். அப்புறம் எப்படி நீங்க? அப்ப அவங்க சொல்றது கரெக்ட் தான். அந்த பேச அதெல்லாம் அந்த காலத்துல அமைதியா இருந்துருவாங்க. அந்த காலத்துல அப்படியே இருப்பாங்க. அப்படியே மெல்ல இருந்து உயிர் போயிடும். ஆனா அது வந்து ரொம்ப அது அவங்க ஏத்துக்கிறாங்க. நாமள அது பழக்கத்துல வந்துருது. அப்படித்தான் இருப்பாங்க, முறையிட்டே இருப்பாங்க, இப்ப இறந்துருவாங்க அவங்க. அப்புறம் தூக்கி போட்டுருவாங்க. அப்புறம் ரொம்ப நாளா உடம்பு சரியில்லாம படுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க சொல்லிட்டாங்க, இதுதான் உண்மை. ஆனா இன்னைக்கு என்ன பண்ணா, வேணும் 90 வயசு கிழமை ஆஸ்பத்திரி எடுத்துட்டு போறாங்க. அது தேவையில்லாத வேலை. 90 வயசு கிழவனை எதுக்கடா எடுத்துட்டு போறீங்க? அது தேவையா? இது வந்து யாருமே அது சிந்திக்கிற. 90 வயசு கிழவனை போய் எடுத்துட்டு போய் அவர் ரிப்பேர் ஆகி அழுகி போய் பிஞ்சு போய் இத்து போச்சு துணி, எதுக்கும் ஆகாது. எடைக்கு கூட போட முடியாது. அதை ரிப்பேர் பாக்குறேன்னு போய் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அது அப்புறம் ஆஸ்பத்திரி போய் அது திருப்பி ரிட்டர்ன் ஆகி வந்துரு. அவ்வளவுதான். அவ சொல்லுவா, அவ்வளவுதாங்க அப்படின்ருவா. இதெல்லாம் நமக்கு காரணம் இந்த மனம் பண்ற அட்டகாசங்கள். இதெல்லாம் அதுல வந்து மாட்டிக்குது. நம்ம இவரை காப்பாத்தி என்ன பண்ண போறோம் அப்படின்னு. சரி, முடிச்சுக்கலாம். அப்ப அடுத்த 3 நாளுங்கிறாங்க. அது எந்த மாதிரி எடுத்துக்கிறதுங்க? வெவ்வேறு அர்த்தங்கள் இருக்குங்களா? எப்படி? விருந்தும் மருந்தும் 3 நாள் சொன்னாங்கல்லங்க. அதுக்கு வேற ஏதாச்சும் உள்ள அர்த்தம்? சரி சரி சரி. விருந்தும் மருந்து 3 வேளைன்னா அப்படியே அதுல கூட எப்படி பாத்தீங்கன்னா, அந்த 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 பழக்கத்தை குறைச்சு காட்டுது. அது பழக்கத்தை குறைச்சு, இதுக்கு மேல ஒண்ணும் இல்ல, அவ்வளவுதான் மருந்து, 3 வேலை தான், அதுக்கு மேல நல்லா இல்லைன்னா அவ்வளவுதான் அர்த்தம். அப்ப குறைவா அந்த குறைச்சல்னா அர்த்தம். அது பேர் குறைவுன்னு அர்த்தம். விருந்து மருந்து 3 வேலை. அப்ப விருந்துனா என்ன? அப்ப விருந்து தின்னா மருந்துக்கு போயாகணும். விருந்து தின்னாவே நீங்க மருந்துக்கு போயாகணும். அப்ப விருந்தை நிறுத்தினா மருந்து தேவையில்லை. அதான் வள்ளுவர் சொல்றாரு. மருந்து விருந்து மருந்தும் விருந்து தின்னா மருந்து திங்கணும். தீபாவளி வந்துட்டா எல்லாத்துக்கும் வயிறு கெட்டு போகுது. தீபாவளி வந்துட்டா வயிறு கெட்டு போ. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு இந்த பலகாரம் தின்னு வயிறு கெட்டு போனா அதுக்குன்னு ஒரு மருந்து செஞ்சு வச்சிருப்பாங்க அந்த காலத்துல. சொல்றாரு, அது தின்னு சரி பண்ணுவாங்க. இதுதான் அப்போ இவ்வளவு தின்னு இருக்க. 3 மாசத்துக்கு ஒரு டைம் பேதிங்க. அத கொடுத்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வரப்ப அந்த இது தள்ளி அப்படி போயிடும் வந்துட்டு. இப்ப அதுவும் கிடையாது. அப்ப அந்த அருவருப்புலயே அந்த அழுக்குலயே அந்த நாத்தத்திலேயே வாழ்றதுதான். முடிச்சுக்கங்க. இப்ப அடுத்த பேசி முடியுங்க ஐயா. மிகனும் குறையணும் அது படிங்க. நூலோர் வழிமுதலா எண்ணிய 3 என்ற சொற்களில் கருத்து வித்தியாசம் இல்லை. வாதம் பித்தம் சிலேத்துமம் என்ற ஜீரண நீர்களை குறிக்கும். மிகினும் குறையினும் நோய் செய்யும் என்றால் அவை சுரந்தாலே நோய் செய்யும் என்று பொருள். பரிமேலழகர் இந்த ஜீரண நீர்கள் ஓரளவுக்கு மேல் அல்லது ஓரளவுக்கு
குறைத்து சுரந்தால் என்று தானாகவே சேர்த்து கொண்டார். ம், சித்த வைத்தியத்திற்கு மேற்படி விளக்கம் அடிப்படையாக அமைந்தது. நல்ல ம், வேளையாக மூல நூலை யாரும் திருத்தவில்லை. இதற்கு அடுத்து நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி, எப்படி நீர்கள் சுரப்பதை நிறுத்துவது? இதற்கும் ம், திருவள்ளுவரே பதில் சொல்கிறார். ம், மருந்து என வேண்டாவாம் யாக்கைக்கு, அருந்தியது அற்றது போற்றி உணின். ம், அருந்தியது அற்றது என்ற இரு வார்த்தைகளும் தண்ணீரை குறிக்கும். ம், அருந்தப்படுவதும் அதன்பின் உடலை விட்டு அற்று போவதும் தண்ணீர் மட்டுமே. நீங்கள் ம், பால் சாப்பிட்டால் அது உடலில் ஒரு சத்தை விட்டு விட்டுத்தான் செல்லும், அற்று ம். போகாது. இதெல்லாம் ஐயா இப்படி இவங்க தெளிவா விளக்கமா ஐயா சொல்லலின்னா எனக்கெல்லாம் புரியாதெல்லாம் சுத்தமா தெரியவே தெரியாது. அதனாலதான் தமிழ் படிங்கிறது. நாம என்ன பண்றோம்? நாம என்ன பண்ணோம்னா, நாம இந்த மாதிரி திருக்குறள் வந்து நம்ம காலத்துல படிப்புல இருக்கிறப்போ 2 மதிப்பெண் வாங்குறக்க சொல்லுவாங்க. அகர முதல எழுத்தெல்லாம் கற்க கசடற இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அதோட முடிஞ்சு போச்சு. ஆனால் இப்படி இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. இப்படி இருக்கு யாருக்குமே தெரியாது. தெரியாது. இந்த மாதிரி ஆராய்ச்சி யாரும் பண்ணிருக்கவும் மாட்டாங்க. என் பொண்ணே தமிழ் புலவர் தானுங்க. என் பொண்ணை வந்து படிக்கிற தமிழ் பேராசிரியர் தானே. அவங்களுக்கு இது தெரியும் இல்லையா? அவங்க கூட எடுத்து சொல்லலாம், அரசாங்கத்துக்கு சொல்லலாம். என் பொண்ணு நினைச்சா கூட இப்படி ஒரு கட்டுரை இருக்கு, இந்த புத்தகத்தை வந்து நீங்க பாட புத்தகத்தை வைக்கலாம் அப்படின்னு பேசலாம். என் பொண்ணுக்கு அந்த தகுதி இருக்குது. அவங்க ப்ரொஃபஸர் இல்லையா, பேராசிரியர் சொன்னா ஒரு கட்டுரை ஆய்வு கட்டுரை எடுத்து அரசாங்கத்துக்கு அனுப்பலாம். அனுப்பலாம். நான் சொல்றேன் பேராசிரியர் சேர்ந்து ஸ்கூல்லயே இதை வச்சாங்கன்னா பசங்க வந்து +2 படிக்கும்போது எக்ஸலண்டா வந்துருவானுங்க, லீடரா வந்துருவானுங்க, பெரிய லீடரா வந்துருவாங்க. ஆமா, நோய் நீக்கிற முறை கண்டுபிடிச்சாச்சு இல்லையா? நோய் நீக்கிற முறை கண்டுபிடிக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் அது இல்லையா? அவன் எக்ஸலண்டா படிப்பான், படிக்கிறது செம ஸ்கிரிப்டா படிப்பான். ஏன்னா எவல்யூஷன்ல வருது. ஏன்னா எவல்யூஷன்ங்கிறது மேல் நீக்கி போறதா. எவல்யூஷனுங்கிறது இந்த நோயை குணம், அதாவது இந்த ஜீரண நீருங்கிறது நோயை உண்டாக்குற ஒரு விஷ நீர்னு எந்த டாக்டரும் சொல்றதே இல்லை. தெரியாது அவங்களுக்கு. தெரியலையா அல்ல தெரிஞ்சு சொல்லலையா? அதான் கேள்வியே. தின்னுன்னு சொல்றாரு தவிர ஜீரன் இங்க வள்ளுவர்னு சொல்றாரு ஜீர நீர் சுரந்தாலே நோய்ங்கிறாரு. எவ்வளவு பெரிய விஷயம் அது. இப்ப நீங்க கெட்டு போனதுக்கு அப்புறம் தானே வைத்தியம் பாக்குறீங்க. அப்ப ஏன் கெட்டு போச்சு? ஜீரநீர் அப்ப ஜீரநீர் சுரந்ததால் கெட்டு போச்சு. சரி, ஜீரநீர் சுரந்தா அதுக்கு நீ என்ன, நீ ஜீரநீர் சுரந்துச்சு, அதுக்கு நீ என்ன பண்ற? நீ விருப்பமான உணவுல போடுற. அது தனி இது தனி. ஆமா, அது தனி இது தனி. கரெக்ட். பேசுங்க. ஜீரண நீர் சுரக்கலினா வளர்ச்சி எங்க இருந்து வரும்னு கேட்பாங்க. அது அடிப்படை தப்பு. அது அடிப்படை தப்பு. ஜீரநீருக்கும் வளர்ச்சிக்கு சம்பந்தம் கிடையாது. வளர்ச்சி வந்து இங்க போற ஆக்சிஜன் தான் வளர்ச்சி பண்ணுது. உள்ள போற ஆக்சிஜன் பாடி செல்லுக்குள்ள போச்சுன்னா வளர்ச்சி ஆகும். குழந்தையா இருந்து கேட்பாங்க இல்லங்க, குழந்தையில இருந்தே பசிச்சாதானே அது பால் குடிக்கும். அது சரி, அது விலங்கு நிலை. அது ரைட், அது விலங்கு நிலையில் அது சரி. இப்ப நீங்க குழந்தைக்கு வந்து நம்ம வந்து எதுவும் கொடுக்க முடியாது, அதாவது கொடுக்க முடியாது. அது வந்து கரெக்ட் சரி, அதான் அது எதுவும் கொடுக்க முடியாது. அது வந்து அறிவு வந்துட்டு அந்த பரிணாம விலங்கு நிலை இருக்குது. அப்ப அந்த அந்த விலங்கு நிலை பரிணாமம் 7th சென்ஸா மாத்தணும்னா நீங்க வந்து மேல்நிலைக்கு போகணும்னா இது நீங்க விட்டு போனாதான். ஏன்னா இயற்கை 2மே கொடுத்துருக்கு. ஒண்ணு அழிக்கவும் கொடுத்துருக்கு, ஆக்கவும் கொடுத்துருக்கு. வளர்ச்சி எங்க வருது? உன்னை அழிக்க சொல்லுதுன்னா நீ டைரக்டா அழிஞ்சு போயிருவேன். உன்னை ஆக்கணும்னா மேல்நிலைக்கு போனாதான் ஆக்க முடியும். அப்பதான் நீங்க வந்து டெவலப் ஆக முடியும். அப்ப அழியால் நிறுத்தணும். அழியால் நிறுத்தணும் இல்ல. குழந்தை பால் குடிக்கிற பருவம் அது விலங்கு நிலைங்கிறாங்க. அப்புறம் 15 வயசுக்கு மேல ஜீரண நீர் நிறுத்திக்கலாம். இவ்வளவுதான். கேக்குறத அப்படி கேட்பாங்க. பசிதானே வளர்க்குது. நீங்க கேட்ட क्वेश्चन கரெக்ட். ஏன்னா நீங்க இந்த क्वेश्चन இப்ப கேட்கல கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்க மாட்டோம். நீங்க கேட்டதால இந்த பதிவு ஆயிருச்சு. சரிங்க, சரி. இதை பத்தி மறுபடியும் இரவு 8 மணிக்கு பேசலாம். நன்றி. ஓகே.